பண்ண முடியுமான்னு தெரியல. சோ அதனால எனக்கு ஜாக்லின் நினைச்சா வந்திருக்கேன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யாரும் ஃபர்ஸ்ட் கீழே வர்றாங்க. என்னம்மா ஒரு 61வது நாள்ல இருக்கோம். இங்க எல்லார் மேலயுமே எல்லார் மேலயும் நமக்கு விமர்சனங்கள் இருக்கு, எல்லாமும் இருக்கு. இங்க இருந்து போகும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான் நம்ம எல்லாருமே எப்பயாவது மறுபடியும் சந்திக்கணும், இணைப்புல இருக்கணும்னு. ஆனா அப்படி எல்லாரும் சந்திச்சாலும் கூட சிலர் கூட நம்ம எப்போதுமே வாழ்நாள் முழுவதுமே நண்பர்களா இருக்கணும் அப்படிங்கிற பிரியம் இருக்கும். நம்ம எப்படியாவது ஒன்னா இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர்கிட்ட அது எனக்கு இருக்கு. ரஞ்சிதன்ட்ட இருக்கு, சத்யாட்ட இருக்கு, விஷால், அருண், ஜெஃப், ராணு, எல்லாத்தையுமே இருக்கு. ஆனா இந்த ஒருத்தர் கூட வாழ்நாள் முழுவதும் பயணிக்கணும் அப்படின்னு நான் தோன்றது, 2வதா நான் தோன்றது எனக்கு தீபக்கண்ணன். ஏன்னா அவர் அன்னஸ்தானத்துல இருந்து எப்போதுமே அவர் வழிகாட்டிட்டே இருந்திருக்கிறார். சரினா சரி, தப்புனா தப்பு, அதை சொல்லிட்டே இருந்திருக்கிறார். 2வது அவருக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. அது துறை ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் சரி, ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை கத்துக்கிற ஒரு நல்ல தம்பியா அவர் கூட என் வாழ்நாள் முழுவதும் நான் பயணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் மிக நிச்சயமா வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் கூட நான் நண்பராக இருப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லைன்னா அது மஞ்சரி தான். ஏன்னா அந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்து நாங்க ஒரு நிகழ்ச்சி பயணிச்சோங்கிறத கடந்து நம்ம வாழ்க்கையில பாக்குற சில நபர்களை நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிரும். ஏன்னா அவங்களுடைய குணங்கள். மஞ்சரி நெகட்டிவ்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. முழுவதும் பாசிட்டிவா இருக்கிற மஞ்சரியை நீங்க யாரும் பார்த்தது இல்லை, நான் பார்த்திருக்கேன். தன்னோட உரிமைக்காக போராடுற மஞ்சரியை நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. ஆனா இன்னொருத்தனோட வெற்றியை பார்த்து ரசிச்ச, இன்னொருத்தனோட வெற்றியை பார்த்து கொண்டாடின, இன்னொருத்தனோட வெற்றி ரொம்ப ரொம்ப பெருமிதம் அடைஞ்ச மஞ்சரியை நான் பார்த்திருக்கேன். மஞ்சரி இங்க சண்டை போடுறாங்க, இங்க கத்துறாங்க, இங்க வாய்ஸ் ரைஸ் பண்றாங்கிறது மஞ்சரியோட ஒரு குணம்னா, மஞ்சரி பிரியத்தை அள்ளி 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 கொடுக்குற, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு ஆளா நான் மஞ்சரியை நிறைய நேரத்துல பார்த்திருக்கேன். வெளியேயும் பெரிய நட்புலாம் கிடையாது. ஒரு 5-6 முறை மஞ்சரி வீட்டுக்கு போக முயற்சி பண்ணியிருக்கோம், போனது கிடையாது. ஆனா நாங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல நாங்க ஒரு 33 பேர், இங்க எப்படி நம்ம ஒரு 24 பேரும். அங்க இருந்து நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரப்போறேன், நான் ரொம்ப நேர்மறையா இருக்கணும்னு நினைக்கிறாள். எனக்கு பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எண்ணங்களுக்கு சக்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறப்போ நான் 2 பேர்கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். 3 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுல ஒரு ஆள்கிட்ட வேற வழி இல்லாம சொல்லிட்டு வந்தேன். என் நண்பர்கள்ட்ட நம்ம உள்ள போறது நினைச்சா சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைச்சு சொன்ன 2 பேர்ல மஞ்சரி ஒரு ஆளுங்கிறதுனால கண்டிப்பா துறை ரீதியாகவும் சரி, அன்பு ரீதியாகவும் சரி, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மஞ்சரி கூட தொடர்புல இருப்பேன். இங்க வெளில போனதுக்கு அப்புறம் தொடர்புல இருக்க முடிஞ்சாலும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. இப்ப இங்கே நிறைய பேர்கிட்ட பேசுறோம், அது கனெக்டே ஆகாது. அப்படி நான் உணர்ற நபர் எனக்கு பொதுவாவே என்னோட கேரக்டர் என்னன்னா, சில கஷ்டமான பந்துகளை தொடாம விட்டுறணும். டஃப்பான போலரையும் பந்தையும் அடிச்சு காலி செஞ்சிடணும். ரிஷப் பந்த் அருமையான பிளேயர். The first rivalry in ரிஷப் பந்தின் அட்டகாசம் இனி ஆரம்பம். ஆஸ்திரேலியா vs இந்தியா 2வது டெஸ்ட் டிசம்பர் 6 காலை 8 மணிக்கு. Digital streaming title sponsor Aditya Birla Group. Digital streaming co-presented by JSW Cement. Digital streaming co-powered by Acco and Nexa. ஒரு திறமக்காரன் இன்னொரு திறமக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. ஓவர்லோடட் இருக்குல்ல, அதால என் கூட மேட்ச் ஆயிக்கவே முடியாது. ரொம்ப கியூட், அது நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு சௌந்தர்யா பிடிச்சிருக்கு. இங்க உள்ள இயல் பாப்பா எங்க பாட்டிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு சந்தோஷமா இருந்ததா, பரவாயில்ல சவுண்ட் போய் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு. ஆனா என்னால இப்ப சௌந்தர்யாக்கும் எனக்கும் அந்த ஒரு கனெக்ட் வருமானு கேட்டா அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இங்க இருக்கிற மத்த பேரோட ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொருத்தர் யாருன்னா, அன்ஷிக்கு எனக்கும்
எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கு. ஆனா அது இணைஞ்சு இப்ப இன்னைக்கு காலை நாங்க நேர் பார்த்து சிரிக்கிறோம்னா திருப்பி சாயங்காலமும் வந்து அன்சியை பார்த்து சிரிக்கணும்னு எனக்கோ அன்சிக்கோ தோன்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியானது. எனக்கு யாரு கூட இவங்க கூட நம்ம இணைய முடியாதுன்னா ஒருத்தர் அப்பப்போ உள்ளதை அப்பப்போ சொல்லிடணும், அதை சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் வெடிக்கிற நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட என்னுடைய நட்பு ரொம்ப மோசமா முறிஞ்சு போயிருக்கு. என்னுடைய அனுபவத்துல அப்படி சேர்த்து வச்சு வெடிக்கிறதால அன்சிக்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நான் எப்படின்னா அப்படியே அடிச்சிருவேன். சிலர்கிட்ட அப்படி அடிக்க முடியாத போது எனக்கு ஒரு பயம் வந்துருது. ஐயோ இவங்ககிட்ட சொன்னா அவங்க அப்ப உடனே ரியாக்ட் பண்ணிடாம சேர்த்து வச்சுட்டு இப்ப புன்னகை சிந்திட்டு ஒரு நாள் வெடிச்சிருவாங்களோங்கிற பயம் இருக்கிறதால இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ரொம்ப ஆத்மாத்மா அவங்களுக்கும் எனக்குமான அந்த கேரக்டருக்கான பாண்டிங் வராதோங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இதுதான்.